விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் அனந்தஜித் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். கரூர் சம்பவம் 41 பேர் மரணம். இதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு நபர் ஆணையம் போடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. முன்னாள் நீதியரசர் தலைமையில் கமிட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அசெம்பிளியில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் தாமதமாக வந்தது இதுக்கான ஒரு பெரிய காரணம் அப்படின்னு டைம் வாரியாக அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 15 நாளாகவே தாவேக்காக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நரேஷன் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அதில் அவங்க வைக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் இப்படி தான். முன்னுக்கு பின்னான டேட்டாஸ். தாவேக்கா சார்பில் கரூரில் பெர்மிஷன் வாங்கினதே மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அந்த 7 மணி நேரத்துக்கு பெர்மிஷன், இதுதான் காவல்துறை கொடுத்துருக்க பெர்மிஷன் லெட்டரே இருக்குது. ஆனால் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க தாவேக்கா சார்பாக. அந்த ட்வீட்டில் தான் காலையில் 8:45க்கு நாமக்கல், மதியம் 12:45க்கு கரூர்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஆப்வியஸான மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் நம்ம தாவேக்கா மேலே இருக்குது. அதை அவங்க சரி பண்ணணும். அதுக்கு ஆக்ஷன் இருக்கா எடுக்கலாம். பட் நம்ம எதை ஃபாலோ பண்ணி போனோம்னா, போலீஸில் பெர்மிஷன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். போலீஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டெல் இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பார்ப்பாங்க. ஐஎஸ் இதை சொல்லுவாங்க. அவர் எப்போ கிளம்புறாருன்னா காலை 8:45க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அதை எல்லா சேனலும் லைவ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அவர் 8:45க்கு நாமக்கல் போக போகிறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். தவறும் நாமக்கல்லில் முடிச்சு கிளம்போதே லஞ்ச் டைம் ஆகிடுது. நாமக்கல்லேருந்து கரூருக்கு என்ன ஃபாஸ்ட்டாக வந்தாலும் என்ன ஸ்லோவாக வந்தாலும் 30லேருந்து 45 நிமிஷம் தான் ட்ராவல். ஆனால் வழிநெடுக்க மக்கள் நாமக்கல்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ போலீஸ் அந்த ரோடை சீல் பண்ணி கொடுக்கல. போலீஸ் சீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி வேறு வண்டி வராது. நம்ம பார்க்குறோம் கான்வாய்லாம் வரும்போது சீல் பண்ணுறாங்க, வேறு யாரும் வர முடியாது. அப்போ தாவேக்காக அந்த ரோடை சீல் பண்ணி கொடுக்கல. அந்த மக்கள் கூட்டத்தோடையே, அந்த மக்கள் வெள்ளத்தோடையே அந்த கான்வாய் ரதம் மாதிரி மூவ் ஆகிட்டு வருது. ஆப்வியஸ்லி 3-3.5 மணி நேரம் ஆகுது. கண்ணெதிர பார்க்குறோம். கிட்டத்தட்ட கரூருக்கு வரும்போது கரூரோட அவுட் போஸ்ட்லேயே ஜாம், உள்ளே வர முடியல. ஸோ அவங்க காவல்துறையே ரிசீவ் பண்ணி கொண்டு காவல்துறை அந்த மக்கள் கூட்டத்து நடுவில் விட்டுருக்காங்க பேசுகிறதுக்குன்னு. இந்த விஷயத்த விஜய் வெளியில் வந்தோடனே பதிவு பண்ணி நன்றி சொல்கிறார். இத்தனை ஊரில் நடக்காத ஒரு விஷயம் கரூரில் நான் காவல்துறை ரிசீவ் பண்ணி கொண்டு இந்த கூட்டத்துக்கு விட்டுருக்காங்க, அவங்க நான் வர முடியாது அப்படின்னு. ஆனால் அதே கூட்டத்தில் இதை பற்றி பேசக்கூடியவங்க அதே கூட்டத்தில் அந்த பாதி கூட்டம் பேசிகிட்டு இருக்கும்போதே, மொத்தமே 8-10 நிமிஷம் கூட பேசலை, பாதியில் கேட்குறாரு என்னமோ சரியில்லை இந்த ஆம்பியன்ஸில். நிஜமாக காவல்துறை இருக்காங்களா? பக்கத்தில் பாருங்கள். காவல்துறை நல்லா கவனிங்க, நமக்கு மக்கள் தான் முக்கியம். அவங்களுக்கு எந்த பாதுகாப்புலையும் சேதாரம் ஏற்படாமல் பாருங்கன்ற இந்த விஷயத்தையும் விஜய் சார் அந்த மேடையில் அந்த பஸ் மேலேயே பதிவு பண்ணுறாரு. ஆப்வியஸ்லி இது ஸ்கிரிப்டடாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ காவல்துறை உள்ளே வந்திருக்காங்க, அவங்க அங்கே இருந்தாங்களான்ற கேள்வி தான் வருது. இல்லை நம்ம சொல்ல முடியாது. அதாவது சிபிஐ கூடுதல் கமிஷனர்கள் எல்லாம் 517 காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு முதல்ல 500ன்னு சொன்னாங்க, கோர்ட்டில் 600ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வர் வேற ஒரு நம்பர் 517 சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. ஸோ என் கேள்வி என்னன்னா, அந்த இடம் மூச்சு திணறல் ஏற்பட்டால் எல்லா மனுஷனுக்கும் ஏற்படும். ஒரு 41 பேர் இறந்துருக்கிறாங்க, ஒரு 150க்கும் மேலானவர் காயப்பட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு காவலருக்கு கூட அந்த மூச்சு திணறல் ஏற்படலை, அட்மிட் ஆகலைன்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு உள்ளே அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு பிரச்சனைனா போலீஸ் உள்ளே இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு உள்ளே இருந்து போலீஸ் தீர்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மூச்சு திணறல் இல்லாகட்டியும் ஒரு சின்ன ஒரு அடி ஒரு சிராய்ப்பாக இருக்கும், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு ரெக்கார்டு இருக்கும். எங்கே இந்த கேள்வியை தான் சுப்ரீம் கோர்ட் முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல காவல்துறை இருந்தாங்களா? உள்ளே இருந்தாங்களா? இருந்திருந்தாங்கன்னா ஏன் இப்படி? சரி, நீங்கள் காவல்துறை இன்றைக்கி அரசாங்கமே, காவல்துறையில் இன்றைக்கி அரசாங்கமே ஒரு டவுட் வைக்கிறாங்க, இது போல் லேட்டாக தான் விஜய் வந்தாருன்னு. ஏன் உள்ளே விட்டீங்க? கரூருக்கு முன்னாடியே நிற்க வச்சு கொடுத்த டைம் பர்மிஷன் இது இல்லை, கேன்சல் பண்ணி வச்சு ரிட்டன் போங்க. போக மாட்டிங்களா? அரெஸ்ட் பண்ணுவோம், கூட்டத்தை கலைச்சிருவோம். கூட்டம் இதுக்கப்புறம் வராமல் பேரிகேட்ஸ் போட்டு தடுக்கலாம். 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பர்மிஷன்னா நீங்கள் முன்னாடி ஏன் 11 மணிக்கே வர விட்டீங்க? இல்லை 3 மணிக்கு மேலே கூட்டம் இல்லை, 12:45 தான் கூட்டம்னா ஏன் 2 மணி வாக்கில் இதுக்கப்புறம் கூட்டம் மனத்தை விட மாட்டோம்னு கலைக்க முடியலை? அந்த தெரு மற்ற இடத்துல அந்த லைட் ஹவுஸ் கார்னர், அந்த ரோட் பஸ் ஸ்டாப் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அங்கே உழவச்சந்தையோ பார்த்தீங்கன்னா இடம் பெருசு. இந்த லைட் ஹவுஸ் கார்னர்லாம் அந்த முச்சந்தி ரோடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போகலாம், ஒரு பக்கம் மக்கள் நிற்கலாம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு, இப்படி போனால் இப்படி தான் வர முடியும். தேர் இஸ் நோ எஸ்கேப் பிளான். ப்ராக்டிகலி அதான் ப்ராப்ளம். ஏன் அங்கே கேட்கும்போது இங்கே கொடுத்தீங்க? அந்த இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. துணை முதல்வர் நடத்தியிருக்காரு, அக்கா கனிமொழிக்கு அங்கே கூட நடந்திருக்கு. இந்த இடம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸோட ஆப்ரேஷனல் ரெக்கார்டில் இன்ஸ்பெக்டர் பதிவு பண்ணியிருக்காரு, வேலுச்சாமிபுரத்தில் எந்த ஒரு கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்காதீங்க, அந்த இடம் அதுக்கான ஃபிட்டான இடம் கிடையாது அப்படின்னு. எல்லாத்தையும் தாண்டி
அந்த இடம் வந்து இந்த பெர்மிஷன் வேணாம், வேறு இடம் கேட்டு இந்த இடம் நிர்பந்திக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்ப என்ன கேட்குறாங்க, நீங்கள் அந்த பர்மிஷன் டினை பண்ணலன்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு புது கட்சி, அந்த கட்சி இப்போ தான் அரசியல் பண்ணது தொடங்குறாங்க, அவங்களுக்கு பல இடங்கள் அரசியல் தெரியல, ஒத்துக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் இதே மாதிரி 40 மாவட்டத்துக்கு போகிறாங்க, ஒரு மாவட்டத்துலையும் இந்த இடம் தான் கொடுப்பேன், நீ கேட்குற இடம் கொடுக்க மாட்டேன், நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு போனால் அவங்க எப்படி தாங்க மக்களை சந்திப்பாங்க? எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட முடியுமா? ஆனால் அந்த அதர் ஹேண்ட் அரசாங்கமோ காவல்துறையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், நாமக்கல், நாகப்பட்டினம், திருவாரூர் கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, அப்போ யார் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? டோலில் வர்ற கூட்டம் எவ்வளோ, ஒரு வண்டியில் எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ கூட்டம் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது ஐஎஸோட வேலை, பாதுகாப்பு கொடுக்குறது லா அண்ட் ஆர்டரோட வேலை. 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டீங்களான்ற கேள்வி தான் எல்லாரும் வைக்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் தாமதமாக 7 மணிக்கு வராங்க. 5 மணிக்கு நீங்கள் கூட்டத்தை கலைச்சிருங்க, ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு முதல்வருக்கு பவர் இல்லையா? வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்படி செஞ்சாலும் கட்டுப்படுத்துறாங்க விஜய்க்கு அனுமதி தொடர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, எனக்கு அந்த ரெக்கார்டு இல்லை. தாவேக்கா கூட இந்த தெளிவு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் சில இடத்துல தாவேக்கா சில லேக்குனஸ்ல ஃபேஸ் பண்றாங்கன்றதை நானும் அட்ரஸ் பண்றேன். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த 3 4 இடங்கள்லையும் சரி, விக்கிரவாண்டி மதுரை மாநாட்டிலையும் சரி, சில பேர் வந்து மயக்கம் அடைஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாங்க அந்த கூட்டத்தில்ன்றதை யார் பதிவு பண்ணுறா? அரசாங்க அதிகாரிகள் ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ இது மாதிரி ப்ராக்டிக்கலி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் இது வந்து ஹெவியாக மாறலாம். மோரோவர் பர்டிகுலர்லி கரூரில் அது ஒரு பெரிய மாப் பிளாஸ்ட், அது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறிடுச்சுன்னு தெரியுது. அப்போ இது வரக்க வாய்ப்பு இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறது தானே சார் காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ ஒரு சிறந்த செயலாக இருக்க முடியும். நீங்கள் வந்து தடுக்க முடிஞ்சிருந்தா அந்த 40 உயிர்களை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். ஒரு அவப்பெயருக்காகவோ இல்லை அரசியலில் எதிர்கட்சிகள் சுட்டிடுவாங்க நம்மளன்ற ஒரு காரணத்துக்காகவோ அதை விட்டு கொடுத்துட்டோன்ற வார்த்தையை நீங்கள் முன் வைப்பீங்களா? அதை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறேன். சரி, ஒரு கட்சிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கேட்குறாங்கல்ல முதலமைச்சர், ஒரு தண்ணி வச்சிங்களா, சாப்பாடு இருந்துச்சுங்க, அதை நான் பார்த்தேன். ஆனா முதலமைச்சர் சொல்றாரு, இல்லைங்க முதலமைச்சர் சொல்லட்டும், அந்த இடத்துல இதுதான் சொல்றேன். இல்லாமலே முதலமைச்சர் அசம்பிளியில பேசுறாரு. அந்த ரிப்போர்ட் சிபிஐ தேடட்டும். இப்போ முதலமைச்சரோட ரிப்போர்ட்டோட நம்ம வெர்டிக்ட் போயிடலாம்னா சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் சொல்ல போறது இல்லை. அந்த இடத்துல கூட்டத்தில் அந்த தண்ணி பாட்டில்கள் விநியோகப்பட்டதை பல கட்ட வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வீடியோ நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்லைங்களா? நான் வந்து இப்போ இல்லைங்க முதல்வர் சொன்னது பொய்ன்னு நான் சொல்லலை, தாவேக சார்பில் சொல்றது எல்லாமே உண்மை நான் சொல்லலை. ஆனால் இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய உண்மை இருக்குது, இதில் என்னமோ ஒரு புதஞ்சு இருக்குது, என்னமோ ஒரு மர்மம் இருக்குன்ற ஒரு கேள்வி ஒரு சாமானியனா எல்லாருக்கும் வருது. இன்றைக்கி அதை சுப்ரீம் கோர்ட்டும் அங்கீகரித்ததால தான் அவங்க ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போடுறாங்க. சிபிஐ ப்ரோபை எஸ்ஐடி வந்து அவங்க 2 ஐஜி தலைமையில் எஸ்ஐடி போடுறாங்க. அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலான ப்ரோபை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, படித்ததில்லை. அப்போ என்னமோ இங்கே இருக்குது. இல்லை, நான் அசம்பிளிக்குள்ள முதலமைச்சர் ஏதோ ஒரு ஆவணங்கள் இல்லாமல் அங்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை, உணவு வழங்கப்படவில்லை அப்படின்னு கொடுப்பாங்களா? அசம்பிளிக்குள்ள தட் ரெக்கார்டட் இல்லை. அது இல்லை, நான் அதான் சொல்கிறேனே, நான் வந்து அசம்பிளியில் முதல்வர் சொன்னதை சேலஞ்ச் பண்ணலை. முதல்வர் இப்படி ஒன்று சொல்கிறாரு, தண்ணி கொடுத்தோன்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. விசாரிக்க வேண்டிய கடமை சிபிஐ கிட்ட இருக்கு. அதை எஸ்ஐடி செக் பண்ணட்டும், சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணட்டும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு அது கைபீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முதல் சொல்கிற ரைட்டு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அதர் தாவேக்கா சொன்னது தப்புன்னு நம்ம முழுசாக முற்று முடிக்க முடியாது. அவங்க கண்டுபிடிக்கிட்டோம், சிபிஐ கிட்ட கொடுத்துட்டோம் அந்த வேலையை, அதுக்கான சரியானவர்கள் அவங்க பார்க்கட்டும். கரூர் மாவட்ட எஸ்பி விஜயை நிறுத்துறதுக்கு பல முறை முயற்சி செய்கிறாரு. அதையும் தாண்டி 35 மீட்டர் தூரம் விஜய் கடந்து வராரு. இதுதான் அங்கே இந்த நெரிசல் ஸ்டாம்பைடு ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு சிஎம் டைரக்டாக இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை முதலமைச்சர் எங்கேயும் பேசலை. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அதுதாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, இத்தனை நாள் தாவேக்கா பேசாமல் இருந்தது காரணம் இட் வாஸ் டோட்டலி சப்ஜுடிஸ். அது ஹைகோர்ட்டில் நிற்கிது, ஹைகோர்ட்டில் ஒரு வெர்டிக்ட் வருது, சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் நிற்கிதுன்னு போது தட் வாஸ் டோட்டலி சப்ஜுடிஸ். நம்ம அந்த மேட்டரில் கருத்து தெரிவிக்க முடியாது. இன்றைக்கி என்னென்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வெர்டிக்ட் இன்டர்வியூ வெர்டிக்ட் கொடுத்துட்டாங்க, சிபிஐ விசாரிக்க போகிறாங்க, அதில் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும். ஆனால் தார்மீகத்தின் அடிப்படையில் நீங்கள் கரூர் எஸ்பியவோ கலெக்டரையோ இன்ஸ்பெக்டரையோ நம்ம வந்து என்ன சார்ஜ் எடுத்துருக்கோம்? இன்றைக்கி எஸ்பி இப்படி சொன்னாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கோமா? ரெண்டாவது, இந்த மாதிரி கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை தடுக்க முடியாத இன்கம்பீட்டண்ட்டாக இருந்த காவல்துறை மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கோன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? நியாயத்துக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தாலே அந்த இடத்துல இருந்த அதிகாரிகள், பொறுப்பு அதிகாரிகள் எல்லாருமே வந்து பெஞ்சுக்கு மாற்றுறதோ சஸ்பென்ஷன் பண்ணுறதோ தான் வந்து மரபு. ஏன்னா யூ ஹவ் ஃபெயில்ட் இன் யுவர் டியூட்டி டு சேவ் த பப்ளிக்ஸ் லைஃப். அரசாங்கத்தின் தலையாய கடமை மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் காத்துக்கிறது. அதை தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதுவே இங்கே பழுதுபட்ட பிறகு முதல் குற்றவாளியா இல்லை முதல் பொறுப்பாளியாக யாரை பார்க்கலாம்? குற்றவாளின்ற வார்த்தை கூட பெருசு. பொறுப்பாளி யார்?
யார் யார் மேலாம் ஆக்ஷன் எடுத்திருக்கோன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கால இருக்கக்கூடிய சில பேர் அரெஸ்ட் பண்ணுறோம், தாவேக்கால இருக்க சில பேருக்கு மேலே நம்ம வந்து சார்ஜஸ் வைக்கிறோம், அரெஸ்ட் பண்ண தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் காவல்துறையின் சைட்லையோ அரசாங்கத்தின் சைட்லையோ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், எடுக்கலைன்னா ஏன்? இந்த கேள்விகள் எல்லாம், இது மாதிரி பல கேள்விகள் தான் இந்த இடத்துல வந்து பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னமோ இருக்குன்ற கேள்வி எழுப்புது. அந்த நேரத்தில் அத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதில் இத்தனை உடல்களை வந்து காலையில் 4-5 மணிக்கே வந்து தகனம் பண்ண வேண்டிய தேவை என்ன? இப்போ இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வியாக மாதிரி சிபிஐ ப்ரோபுக்குள்ளே போகுது. இது நடக்கும். நான் எப்பயுமே நம்புறது நீதி வெல்லும் அப்படின்றது. ஆனால் அதுக்கான தேவைகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கிறது. ஜூடிஸ்பிருடன்ஸ் என்ன சார்? நீங்கள் நியாயமாக இருக்கிறதோட நியாயமாக இருக்கிறீங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் சிட்டிசன்ஸ்க்கு ஏற்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல ஜூரிஸ்பிருடன்ஸ் ஃபெயிலாக இருக்கு இல்லைங்களா? சுப்ரீம் கோர்ட் யாரை தான் கேள்வி கேட்கல? போலீஸை, அரசாங்க சார்பில் வந்த வக்கீல்களை, ஹைகோர்ட்டில் சோமோட்டோவை எடுத்த கேஸில் இருந்து அது கொடுத்த வெர்டிக்லேருந்து எல்லாத்தையும் தானே சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேள்வி வரும்போது அப்போ அதில் நியாயம் இருக்கும். நான் வந்து ஹைகோர்ட்டை நம்புகிறேன், ஹைகோர்ட்டை விட அதிகமாக சுப்ரீம் கோர்ட்டை நம்புகிறேன். சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட்டை நான் மதித்து அதை ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் தாவேக்காவினர் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிக்கிறாங்க, இதெல்லாம் முதலமைச்சர் சொல்கிறார். இதாங்க, இது வந்து ஒரு 16 நாளைக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி இதில் பல்வேறுபட்ட கான்ஸ்பிரசிஸ் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், தப்பு என்ன இல்லை, அதில் பல கேள்விகள் வந்தது. நான் தான் சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. தட் இஸ் சப்ஜுடிஸ். நான் சொல்லலை சார், கான்ஸ்பிரசி இருக்குன்னு கூட நான் சொல்லல. அதில் என்னவோ ஒரு மர்மம் இருக்குது, அதை விசாரிச்சு தெளிவுபடுத்தணுன்ற வார்த்தையை சொன்னது சுப்ரீம் கோர்ட். இந்த கேள்விகள் சில பேர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் எப்படி அங்கே வந்ததுன்ற கேள்வி முன் வச்சாங்க. டவரே இல்லை, இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது சிக்னல் ஜாம் ஆகிடுச்சு, ஃபோன் போகலன்றாங்க. அப்போ ஆம்புலன்சஸ் எப்படி உள்ளே வந்துச்சு? ஆம்புலன்சஸில் ஏன் இந்த கொடி இருந்துச்சு? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆம்புலன்சஸில் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் அந்த ஆம்புலன்சஸில் எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்களோ இல்லை திமுகவின் விங்கோட கொடி வந்துச்சு? இப்போ இது எல்லாமே முன்னுக்கு பின்னா இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கே ஒரு சந்தேகத்தை எழுப்பு. அப்போ பாதிக்கப்பட்டவங்க சார்பில் 4 பேர் கேள்வி கேட்குறான். இது இல்லைங்க, நிஜமாவே ஸ்டாம்பீட் அப்போ மைக்கில் சொல்லி தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதனால தான் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸை தடுத்ததால் தான் சில பேர் அரெஸ்ட் பண்ணோம், தடியடி நடத்தணும், இப்படி ஒரு ப்ரூஃபில் போகலாம். இதை கன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பா? இப்போ நமக்கு காவல்துறை மேலே ஒரு கேள்வி வந்துருச்சு. காவல்துறை மேலேயே கேள்வி, காவல்துறை மேலே எந்த ஆக்ஷனும் இல்லை, காவல்துறையே திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, காவல்துறையே அதை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக மாறுறாங்கன்னும் போது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அங்கே இடம் இல்லை. ஒருத்தர் மேலே குற்றம்னா இன்னொருத்தர் தான் அதை விசாரிக்கணும். நம்ம ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒருத்தரே, அவரே அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாரு, அவரே அந்த கம்ப்ளைண்ட் விசாரிப்பாருன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆப்வியஸ்லி பாதிக்கப்படும். அப்போ நம்ம அந்த இடத்துல தாண்டி சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகிறோம், சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு கொடுக்குறாங்க, விசாரிக்கிட்டோம், சிபிஐ விசாரிக்கிட்டோம், அவங்களோட கேம் நம்ம கொடுப்போம். நம்ம வந்து இங்கே இருந்த எஸ்ஐடியவோ ஒரு நபர் ஆணையத்தையோ யாரோ ஒருத்தர் மிஸ்கைட் பண்ண மாதிரி நம்ம இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சிபிஐயோட விசாரணையோ இல்லை மக்கள் மனதிலையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் என்னமோ அங்கே ஒன்று தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அதை சிபிஐ தெளிவுபடுத்திட்டோம், சுப்ரீம் கோர்ட் அதை ஊர்ஜிதப்படுத்திட்டோம், நம்ம அங்கேருந்து பேசுவோம்னு சொல்கிறோம். ஆனால் என்னமோ ஒன்று குழப்பம் இருக்குன்னு. அது விசாரணைக்கு இடையில் அது சம்பந்தமாக யாராவது பேசினாலோ எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, அது கொஸ்டின் ஆகிருக்கா இது வரைக்கும்? இல்லை, எல்லார் மேலேயும்லாம் நீங்கள் அப்படி சொல்லிடாதீங்க. சில பேர் மேலாம் கேஸ் போடப்படலை. நான் சில மூத்த பத்திரிகையாளர்கள் தாவேக்கா தலைவரை ஒருமையில் பேசுனதெல்லாம் பார்க்குறேன், அவங்களாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியை கேள்வி கேட்டவங்க வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து போலீஸ் மேலே தப்பு இல்லை, தாவேக்கா மேலே தப்புன்னு சொன்ன எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க? ஆனால் போலீஸ் மேலே தப்பு இருக்குமோ அரசாங்கத்து மேலே தப்பு இருக்குமோன்ற கேள்வி எழுப்பினா பல பேர் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் பார்க்கலாம், மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் பார்க்கலாம், மீம் போட்ட சின்ன சின்ன யூடியூப் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு இந்த பசங்க மேலாம் கேஸ் பஞ்சது பார்க்கலாம். ஆனால் அதே போல் சில இன்டர்வியூஸில் தாவேக்கா குற்றம் சாட்டுறாரு, இந்த இஷ்யூ பற்றி பேசுகிறாரு, இந்த மாதிரி பண்ண ஒருத்தனை வெட்ட வேண்டாமான்ற வார்த்தையை கேட்குறாரு, அவனை கூப்பிட்டு வச்சு வெட்ட வேண்டாமான்னு கேட்குறாரு. அப்போது அது ஒரு தனி மனிதன் மேலேயும் காழ்ப்பு, ஒரு கோவம், இந்த மாதிரி பப்ளிக்கில் பேசக்கூடாது. ரெண்டாவது, அவரும் இதே இன்ஸ்டேட் பற்றி பேசுகிறார். இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வந்த பிறகு அந்த வெர்டிக்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு பேசுகிறோம். அது வரைக்கும் அந்த அமைதியை காக்கிறதுக்கு தாவேக்காக்கும் தாவேக்கா ஆதரவாளர்களுக்கும் பொதுவான அரசியல் விமர்சகர்களுக்கும் ஒரு பொறுமை இருந்துச்சு. அந்த பொறுமை இவங்களுக்குலாம் எங்கே? அப்போ இவங்க எப்படி அதை பற்றி பேசலாம்? அவங்க மேலே நடவடிக்கை பாஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இது ஒருதலை பட்ச சார்பாக இருக்குது இல்லைங்களா? அதைத்தான் இப்போ நான் கேள்வி கேட்குறேன். எல்லாருமே ஆக்ஷன் எடுத்தீங்களா? எடுக்கலைன்னா ஏன் சில பேர் மேலே எடுத்தீங்க, சில பேர் மேலே எடுக்கல? அப்போ திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் 1க்கு போகிறோம். ஏதோ ஒரு டவுட் இருக்குது, ஏன் பேச விட மாட்டீங்க? அந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன். இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் லிமிட், இது சிபிஐ விசாரணை, இதெல்லாம் காலத்தை இழுத்தடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதும் பாஜக இந்த இஷ்யூவை தன் கையில் வைத்திருக்கிறதுக்கும் ஒரு வழி அப்படின்னு இங்கே பேசுகிறாங்களே அதிகமாக. இல்லை, நான் அதை விஜய கண்ட்ரோலில் வச்சு நான் ஏற்றுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையை பல கட்டங்களில் திமுக அரசாங்கமே கேட்டிருக்கு.
குட்கா ஊழலாக இருக்கலாம், இல்லை இங்கே இருந்த அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கலாம், இங்கே நடந்துக்கூடிய துப்பாக்கி சூடாக இருக்கலாம். ஏன் இப்போது காவலாளி திரு அஜித்குமார் அவர்களோட மரணத்தில் கூட சிபிஐ விசாரணையை கோரினது யார்? திமுக அரசு. அதே போல் இன்றைக்கி சிபிஐ விசாரணை தாவேக்கா கோரவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சிபிஐ சொல்லும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை மறுதளித்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆள் இங்கே யாருமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவங்க தான் கஸ்டோடியன் ஆஃப் ஜஸ்டிஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் ஆமாம் எனக்கு எது தப்பு இருக்குது, நான் அதை விசாரிக்கிறேன். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக விசாரிக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு பேனல் வேணும், அது சிபிஐ. சிபிஐ கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 ஐபிஎஸ் தமிழ்நாடு கேடரில் கேளுங்க, 2 ஐஜி ரேங்க்ல இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஹோலிஸ்டிக் தமிழ்நாடு கேடர் நேட்டிவ் தமிழ்நாடு இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஆப்வியஸ்லி ஒரு பயாஸ் இருக்கும். அந்த ஒரு சின்ன பயாஸ் கூட வந்துடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ கேரியாசிட்டியோட ஒரு லா பாஸ் அதை நம்ம வந்து சும்மா கேள்வி கேட்க முடியாது. அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஹேண்ட் சிபிஐ வந்து தாவேக்கா கேட்கலன்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். மூணாவதா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைகளை கோரிய திமுக அரசு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு எதிராக பேசுகிறாங்க. நீங்கள் 2023 சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்து வச்சிருந்த, கலைஞரே கொடுத்து வச்சிருந்த ஜெனரல் கான்சென்ட்டை விட்ரா பண்ணது யார்? இன்றைக்கி சிபிஐ விசாரணை வரக்கூடாதுன்னு பல இடத்துங்களில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் மரணமாக இருக்கட்டும், அந்த கேஸாக இருக்கட்டும், இல்லை கிட்னி ஒரு திருட்டுன்னு சொல்கிறதா முறைகேடுன்னு சொல்கிறதா, அதில் இருக்கக்கூடிய விசாரணையாக இருக்கட்டும், இன்றைக்கி கரூர் ஸ்டாம்பீடாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சிபிஐ உள்ளே வராங்கன்னா அப்போஸ் பண்ணுது கவர்மெண்ட். அப்போது நீங்கள் குட்கா ஊழலுக்காகவோ, அஇஅதிமுக அமைச்சர்கள் மேலே அந்த குற்றச்சாட்டுக்காகவோ, இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்காகவோ, இல்லை ஏகப்பட்ட கேஸுகளுக்கு ஹிஸ்டாரிக்கலாக எடுத்திங்கன்னா அது ஒரு பிடிஎஃபே இருக்குது, அவ்வளோ கேஸுக்கு கேட்குறீங்க. ஆனால் நீங்களே ஜெனரல் கன்சென்ட் விட்ரா பண்ணி இன்றைக்கி இந்த கேஸுகளும் சிபிஐ வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் யாருதுன்றதான் இங்கே கேள்வி. டபுள் ஸ்டாண்டர்ட் தாவேக்கா அதில், தாவேக்கா சிபிஐ கேட்கல. சுப்ரீம் கோர்ட்டோடைய சூப்பர்விஷனில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேட்டாங்க, அதுதான் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் சிபிஐ பண்ணணும்னு சொல்லும்போது அதை மறுதளிக்கிறதுக்கு உரிமை நம்ம கிடையாது. நம்ம என்ன எஃபிஐ கேட்க முடியுங்க? ஸோ சிபிஐ பண்ணு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் சுப்ரீம் கோர்ட் மரியாதைக்கு நம்ம அவங்க சொல்கிறத கேட்குறோம், அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போவும் இந்த நீதி விசாரணையில் சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்புது தாவேக்கா. சுப்ரீம் கோர்ட்டோட வார்த்தையும் சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷனை தான் நம்புது மக்கள். யார் வந்து இது ரைட் அது ரைட்னு சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத நம்ம எங்கே மறுத்து பேசணும்? அப்படி மறுத்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்குள்ளே அரசியல் கற்பிதம் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். திஸ் இஸ் அட்டர் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜஸ்டிஸை நீங்கள் நம்ப மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்கன்றது தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அப்போ அந்த சார்ஜஸை வேஸ்ட் பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்களா நான் கேட்குறேன். இங்கே இது சம்மந்தமான விளக்கங்களை 4 முறை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். அமைச்சர் ராஜலட்சுமி சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமுதா ஐஏஎஸ் செய்தி தொடர்பாளர், அரசினுடைய செய்தி தொடர்பாளர், இவங்க எல்லாம் பலமுறை என்ன பண்ணுறாங்க, தெளிவாக விளக்குறாங்க. ஆனால் இவங்களுடைய தெளிவான எந்த விளக்கத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கலையா? இல்லை, ஆக்சுவலி இது விளக்க கொடுக்கக்கூடாது இல்லைங்களாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அந்த மைக்கேல்பட்டி இஷ்யூவில் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று கம்ப்ளைண்ட் ஆகும்போது அந்த இடத்துல மைக்கேல்பட்டி கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ்பி வந்து ஒரு வாய்மொழியாக ஒன்று சொல்கிறாரு, ஒரு ப்ரெஸ்ஸில் ஒன்று அட்ரஸ் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அது அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய போக்கே வந்து திசை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது. அதனால தான் வந்து நமக்கு மைக்கேல்பட்டியில் வந்து சிபிஐ உள்ளே வராங்க. அது போன்ற ஒரு விஷயம் தான் இது. இது வந்து தமிழகமே வருத்தத்திலையும் சோகத்திலையும் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய துரதிருஷ்டமான சம்பவம். என்னுடைய உள்மனசுபடி நான் சொல்கிறேன், யார் ஒருத்தருமே இதை விரும்பி இருக்க மாட்டாங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கொடூரனாக இருக்கட்டும், இப்படி ஒன்று எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய அசம்பாவிதம், ஒரு ஆக்சிடென்ட் இருக்குன்னு நம்புகிறோம். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்குள்ளே அதை தொடர்ச்சியாக அதில் நீட்சியாக வரக்கூடிய அரங்கேறக்கூடிய சில செயல்கள் தான் நமக்கு கேள்வி எழுப்புது. அந்த இடத்துல யார் அரசியல் பண்ணுறது, யார் அனுதாபங்கள் தேடுறது, அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டோம் நின்றுட்டோன்றதோ, இல்லை வந்து இவங்க வரலன்றதோ, அந்த இடத்துல வர வேணாம்னு சொன்ன காவல்துறையோட ஆர்டர்ஸை வந்து மறைச்சிட்டு அவங்க வரலன்றதை மட்டும் குற்றம் சாட்டுறதோ, இது போல் பல்வேறு கட்ட கேள்விகள் எழுது. அதை தொடர்ந்து 1 மெம்பர் பேனல் போட்டுட்டோம், எஸ்ஐடியும் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் வருது. இப்போ எஸ்ஐடி யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது? ஒரு டிஎஸ்பி எஸ்பி ரேங்கில் இருக்கிற ஒருத்தர், ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிற ஒருத்தர் ஒன்று சொன்னால், இப்போ இதுவும் மைக்கேல்பட்டி போலவே ஒரு அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிராதான்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே. அப்போது இந்த மாதிரி பேசலாமான்றது தானே என்னுடைய கேள்வி. நம்ம வந்து சப்ஜூடிஸ்ன்ற ஒரு காரணத்தால் நாங்கள் யாரும் பேசலைன்னு நான் சொல்கிறேன். அப்போ சப்ஜூடிஸாக இருக்கும்போது பேசலாமான்றதை என் கேள்வி. இப்பயும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் சப்ஜூடிஸ் வி வெயிட்டட். சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கிட்ட கொடுத்த பிறகு எங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்லலாம் இல்லைங்களா? அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் சுப்ரீம் கோர்ட்டோடைய வெர்டிக்டையோ ஹைகோர்ட்டில் கொடுத்த இன்டர்மீடியட் எதையுமே வந்து தாவேக்காவினர் வந்து சேலஞ்ச் பண்ண கிடையாது. மீடியா ட்ரையல்ஸ்க்கு நாங்கள் எப்பவுமே தயாராக இல்லை. நாங்கள் சொல்கிறது நீதி விசாரணை வேண்டும், நீதி வெல்லும். அந்த நீதியின் நம்பிக்கையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியரி மேலே இருக்க நம்பிக்கையில் தாவேக்காவினர் பொறுமை காத்து நம்பிக்கையோடு செயல்பட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் இந்த சுப்ரீம் கோர்ட் இன்டர்மீடியட்டை பார்க்குறேன். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போனதே பெட்டிஷனர் தான், பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தின் நபர்கள். இந்த 2 குடும்பத்தில் உள்ளவங்களே ஒன்று
இறந்த நபருக்கு டைரெக்டாக சம்மந்தப்படல அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இன்னொன்று, இந்த 2 பேருக்கும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை கோரி தான் இந்த மனு தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரியாது அப்படின்னு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அப்போது எதற்காக இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டையே தவறாக வழி நடத்துகிற மாதிரி ஒரு பெட்டிஷன் உள்ளே போயிருக்கு? இல்லை, ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர்களுடைய பெட்டிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பெட்டிஷன் உள்ளே போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே. அதில் வந்து பிரைமரி பெட்டிஷன் அவங்க எதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, தாவேகா சார்பில் ஃபைல் பண்ணதை அவங்களுடைய பொதுச் செயலாளர், மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுனா வந்து தாவேகா சார்பில் ஒரு ஃபைல் பண்ணுறாரு. அந்த பெட்டிஷன் பெயர் என்ன? அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும், எங்களுக்கு இந்த இடத்துல பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த தரப்பு ஒன்று சொல்லுது, அந்த தரப்பு ஒன்று சொல்லுது, எது ரைட்டு எது தப்புன்னு தெரில, நீங்கள் ரைட்டு தப்பை கண்டுபிடிச்சி சொல்லணும் எங்களுக்கு அப்படின்ற ஒரு நீதி விசாரணை வேண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட முறையிடுறோம். அப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் எடுக்கிறாங்க. அதே போன்ற வேறு 4 வழக்குகள் அதில் பாதிக்கப்பட்டவர்களும் சேர்த்து ஒரே போன்ற வழக்கு 4-5 இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விசாரிப்பாங்க. அந்த விசாரணையில் பிரைமரி அப்ளிகேஷன் வந்து தாவேகா சார்பாக இப்போ அதுக்கு வெர்டிக்ட் கொடுத்துட்டாங்க, சிபிஐ விசாரணை, அதை நாங்கள் வந்து மேற்பார்வை பண்ணுறோன்னு. அந்த கூட 2 பேர் பெட்டிஷன் வந்து அடிஷ்னல் பெட்டிஷன்ஸ், அது வந்து இதோட அனெக்ஷர் தான். இப்போ அந்த பெட்டிஷன்ஸில் வந்து அப்ளிகண்ட்டே வந்து டிஃபைடு ஒரு ஃப்ராட் நடந்திருக்கும்னா அதை தனியாக விசாரிக்கலாம். அதை வந்து சிபிஐக்கும் அதுக்கு ரூலிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மேலே வந்து அதை ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள், நாங்கள் அதை விசாரிக்கிறோம், அதை சரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேஸ் வந்த வெர்டிக்ட் வந்து தாவேகா சார்பில் ஃபைல் பண்ண கேஸ்க்கான வெர்டிக்ட். ஸோ அது மாற போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி. ஒருவேளை இல்லைங்க இது வந்து அடிஷ்னலாக வந்ததாக இருந்தால் கூட அதில் ஒரு ஃப்ராடுலண்ட் இருக்குன்னா கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் திரும்ப எங்கே போகணும்னா திரும்ப சுப்ரீம் கோர்ட்டோட இதே இன்வெஸ்டிகேஷனோட ஸ்கொயர் ஒன்றுக்கு போய் நிற்கும். தாவேகாவின் மனு மட்டும் தனியாக விசாரிக்கும். தாவேகாவின் மனு விசாரிக்கும் போது திரும்ப கிட்டத்தட்ட இதே முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் சிபிஐக்கு இதே விசாரணை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 99% சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்காக அந்த கேஸை திரும்ப ரீஹியர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு தெளிவோடு தான், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை வந்து மேம்போக்காக அந்த தீர்ப்பை கொடுக்கல, ஒவ்வொன்றுத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ஏன் இப்படி நடந்துச்சு, எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பெஞ்சஸ் இருந்துச்சு, எத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க, தெளிவான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லிட்டாங்களா? இல்லை, அவங்க சொன்ன விளக்கத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் பை பண்ணாங்களான்றதான் என் கேள்வி. அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, அந்த பதிலை சுப்ரீம் கோர்ட் பை பண்ணணும்ல, அதை அவங்க ஏற்றுக்கணும்ல. ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வி வராது. அதில் என்னமோ வந்து ஐ ஃபெல்ட் சுப்ரீம் கோர்ட் வாஸ் நாட் அன்ஹாப்பி. மதிப்புக்குரிய நீதிபதி ஜஸ்டிஸ் அவங்க வந்து இல்லை, தட் சம்திங் இஸ் நாட் கன்வின்சிங், அதனால தான் விசாரிக்க சொல்கிறாங்க. இல்லைனா அதை ஏற்றுட்டு இருந்தால் அவங்களோட வாதப்படி சென்றிருக்கலாம். இல்லை, வாதமும் பிரதிவாதமும் இருக்கும். இந்த வாதங்களும் பிரதிவாதங்களும் எவ்வளோ உண்மைன்னு இந்த ஒரு டவுட் வரும்போது தானே அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அதை அவங்க நம்பினாங்களான்ற கேள்வி எனக்கும் இருக்க தான் செய்யுது. அதை சுப்ரீம் கோர்ட் தான் தீர்ப்பு சொல்லணும், சுப்ரீம் கோர்ட்டுக்காக நம்ம பேசக்கூடாது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. எனக்கு கிளாரிட்டி வேணும், எனக்காக விசாரிச்சு சொல்லுங்கன்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். ஸோ அதில் உண்மை வெளில வரும்னு தான் நம்புகிறேன். காத்திருக்கும். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய அஜெண்டா இந்த தாவேகா இஷ்யூவில் எப்படி இருக்குது? இல்லை, நான் யாருக்கும் அஜெண்டா இருக்குன்னு நான் பார்க்கல. நான் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், விசிக யாருக்குமே அஜெண்டா இருக்குன்னு நான் பார்க்கல. மேபி அப்படி ஒன்று இருந்தால் கூட அது என் கண்ணில் பட வேண்டாம். இது வந்து ரொம்ப ஒரு துயர சம்பவம். தமிழக வரலாற்றிலே இப்படி ஒன்று நடந்ததில்லை. இதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய ஆழ்மனசு ஆசை. ஸோ ஒரு துர்பாகியவதமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நேர் எதிராக ஆளும் கட்சி விஜய் மேலே டைரெக்டாக குற்றம் சுமத்துறாங்க, ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகளும். இந்த பக்கம் பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அரசு மேலே குற்றம் சுமத்துறாங்கல்ல, அந்த நேர் சமமான பார்வை அது எப்படி? இல்லை, இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் தாவேகா மேலே சில குற்றங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து அந்த ட்விட்டரில் போட்ட போஸ்ட்டாக இருந்திருக்கலாம், டைமிங் இல்லாட்டி வந்து இதை வந்து இன்னும் அப்பீலேட் போய் எங்களுக்கு கேட்ட இடத்துல தான் வேணும்னு சொல்கிற அடம் பிடிக்கிற அந்த சில பக்குவங்கள் இன்னும் தாவேகாக்கு வராமல் இருந்திருக்கலாம். அதை இங்கே கற்றுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், தமிழகத்துக்கு ஒரு பெரிய துயர சம்பவம். தாவேகாவினர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட வெரி பர்சனல் லாஸ். ஏன்னா அவரை பார்க்க வந்து அவருக்காக வந்து நின்னவங்க இந்த மாதிரி தவறும்போது அது ஒரு வாழ்க்கைக்கும் மறக்காத ஒரு துயர சம்பவம் இது. அதனால் அதை அவங்களும் விரும்பியிருக்க மாட்டாங்க. மாறா நான் இப்படி தான் சொல்கிறேன், ஆளும் கட்சியினரோ காவல்துறையோ கூட இது விரும்பியிருக்க மாட்டாங்க. இது நடக்கணும்னு எந்த ஒரு கொடூரனும் எந்த ஒரு அரக்கனும் கூட நினைக்க மாட்டான். ஆனால் நடந்துருச்சு. ஆனால் நடந்த அந்த துயர சம்பவத்தில் அந்த ஆக்சிடெண்ட்டை சுற்றி அங்கே நடந்த சில விஷயங்கள் சில குழப்பங்களை ஏற்படுத்துறதா தான் இருக்குது. அப்போ அந்த குழப்பத்தை விசாரிக்கிறது தனியாக ஒரு பக்கம் வச்சிரும். இதில் யாருமே இதை பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆண்டவா பிளான் பண்ணியிருக்க கூடாது, இது ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே இருக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுதல். ஆனால் அதை நம்மளும் திரும்ப வந்து இட்ரேட் பண்ண முடியாது. அதையும் நீதி விசாரணை கண்டுபிடிக்கும். அப்படி பை மிஸ்டேக் இதில் யாராவது ஒருத்தரோட கை இருக்குது, ஒரு மாய கை இதில் இருக்குது, ஒரு குற்றம் இருந்தால் கடுமையாக தண்டிக்கப்படணும்.
அதுதான் அந்த மக்களுக்கான, இந்த நீதி தான் அந்த மக்களுக்கான ஆன்மாக்கான சாந்தியை கொடுக்கும் நான் நம்புகிறேன். அதை நோக்கி சிபிஐ போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்கிறேன். எந்த ஒரு கட்சியும் நான் குற்றம் சாட்ட விரும்பலை, நான் பண்ண மாட்டேன். அது மனிதாபிமானமே கிடையாது. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.